இன்றைக்கு இருக்கிற இளைய சமுதாயம் மதிப்புமிக்க மனிதர்களாக, பெருமைமிக்க தமிழர்களாக உயர்ந்து நிற்கணும், எல்லாரையும் வாழ வைக்கணும். இதுதான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய எண்ணம். எங்களை பொறுத்தவரை இது செலவு திட்டம் கிடையாது. எதிர்கால தலைமுறையுடைய கல்வியில செய்யப்படக்கூடிய முதலீடு. முன்ன மாதிரிலாம் கிடையாது. இப்போ எல்லாம் தெளிவாக இருக்கிறாங்க. ரொம்ப ஏமாத்து வேலை இது. எல்லாம் மக்கள்லாம் எல்லாம் தெளிவாக தான் இருக்கிறாங்க. முன்ன மாதிரிலாம் கிடையாது. இப்போ யாருமே நல்லா இருக்கிறாங்க. எல்லாருமே அவர் நினச்சிட்டு இருக்காரு, கொடுத்தாங்கன்னா ஓட்டு போட்டுருவாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. வாங்குறத வாங்கிப்பாங்க, போகிறத மாற்றி தான் போடுவாங்க. கண்டிப்பாக சார் இவ்வளோ நாளாக 4 வருஷமாக தரல. அந்த அம்மா இருக்கும்போது வருஷம் எல்லா பசங்களும் நல்லா யூஸ் ஆயிருந்தது. இப்போ கடைசியாக எலெக்ஷன் வரும்போது தராருன்னா என்ன அர்த்தம்? எப்படியும் மாணவர்கள் ஓட்டு போடுவாங்க, குடும்பத்தில் இருக்கிறவங்க ஓட்டு போடுவாங்கன்ற ஒரே காரணம் தான் தராரு. அதேமாதிரி ரேஷன் கார்டுக்கும் பாருங்கள், வந்த புதுசில் தந்தார், அதுக்கப்புறம் 3 வருஷமாக தரல. இப்போ ஏன் தராரு? அதேமாதிரி ஓட்டு போடுவான்றதுக்காக தான் தராரு. கண்டிப்பாக இதெல்லாம் யாருமே ஏற்றுக்கவே மாட்டாங்க. வாங்குறத வாங்கிப்பாங்க, ஆனால் போகிறத மாற்றி தான் போடுவாங்க. கண்டிப்பாக அதை 4.5 வருஷமாக நிறுத்தி வச்சு இப்போ தேர்தல் நெருங்கிறதால இந்த திட்டத்தில் திருப்பியும் கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக இது அதிமுகவுடைய திட்டத்தை வந்து ஸ்டிக்கர் ஓட்டுறது தான். இப்போ 4.5 வருஷமாக இது கொடுக்காததுனால அந்த 4.5 வருஷம் மாணவர்களுடைய ஜெனரேஷன் பாதிக்கப்பட்டதில்லை. அதுக்கு யார் பதில் சொல்கிறது? இது வந்து உண்மையிலேயே வந்து தேர்தலுடைய வெளிப்பாடு தான் இந்த திட்டம். கடந்த 5 வருஷமாக அவர் ஆட்சியில் இருக்கிறார். இப்போ ஆட்சி முடியும் தருவாயில் இப்போ லேப்டாப் கொடுக்குறாரு. அப்போ அந்த 4 வருஷம் மாணவருடைய கதி என்னாச்சு, நிலை என்னாச்சு? அந்த 4 வருஷம் மாணவர்கள் ஒவ்வொரு ஜெனரேஷனுக்கும் ஒவ்வொரு காலத்துக்கும் அந்த மாணவர்கள் வந்து நம்ம அடுத்த தரத்துக்கு உயர்த்துறதுக்கு தான் நம்ம இருக்கிறோம். கடந்த ஆட்சியில் பார்த்திங்கன்னா முதலமைச்சர் ஜெயலலிதா வந்து அனைத்து மாணவர்களுக்கும் லேப்டாப்பும் சைக்கிள், இலவச சைக்கிளும் கல்வி உதவியும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஆக்கப்பூர்வமான செயல். இவங்க இந்த 4 தலைமுறையை விட்டுட்டு 5ஆம் தலைமுறைக்கு லேப்டாப் கொடுக்குறாங்க. இப்போ அந்த 4 தலைமுறையுடைய நிலை என்ன ஆகுறது? அவங்களுடைய அப்டேட் என்ன வருது? கொடுத்துருந்தா எல்லாமே ஒரு சரிசனமான மாணவராக பார்த்துருக்கணும். இப்போ இது யாரை ஏமாற்றும் செயல்? பெற்றோர்களை ஏமாற்றும் செயலா, அல்லது மத்திய அரசை ஏமாற்றும் செயலா, இல்லை மாணவர்களை ஏமாற்றும் செயலா, இல்லை மக்களை ஏமாற்றும் செயலா? என்ன செயல்? இல்லை அவரே ஏமாற்றிக்கிறாரா? இதை தான் நான் சொல்லுவேன்.